வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கான சென்சார் குடுக்கறதுல வந்துட்டு டிலே ஆகுது. 5 பேர் கொண்டிருந்த குழுல ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஆட்சேபனை தெரிவித்திருந்தாரு. அதனால வந்துட்டு சென்சார் குடுக்கறதுல பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் தரப்புல இருந்து, அவருடைய தரப்புல இருந்தும் சரி, அவருடைய கட்சி தரப்புல இருந்தும் இது சம்பந்தமா அவர்கள் யாரையுமே பிளேம் பண்ணல. மத்திய அரசு தான் காரணம். மோடி தான் வந்து சென்சார் குடுக்காம புடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாரி எதுவுமே சொல்லல. திமுகவினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முதல் குடும்பம், 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களும் எந்த விதமான கருத்தும் இத பத்தி சொல்லல. திமுகவினுடைய ஐடி விங் அண்ட் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு, விஜய் வந்துட்டு மத்ததுக்கெல்லாம் திமுகவ திட்டுறாரு இல்லையா? இப்போ வந்து மோதிய பத்தி பேச வேண்டியதானே? மோதிய பத்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தான் வந்து எங்க படத்த வந்துட்டு குடுக்க மாட்றீங்க, எங்க படத்துக்கு சென்சார் குடுக்க மாட்றீங்க அப்படின்ற மாரி சொல்லலாம்ல. வாயே தொறக்க மாட்றாரு. இவரு தான் நாளைக்கு வந்து மக்களுக்காக பேச போறாரா? வந்து ஒரு கூட்டணிக்கு வரல அப்படின்றதுக்காக மோடி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகர்கள்ல இருந்து, டிரெக்டர்ஸ்ல இருந்து எல்லாருடைய பைட்ஸையும் எடுத்து நடுநிலை ஊடகங்கள் அவர்களினுடைய பங்குக்கு ஏத்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாகவும், பிஜேபிக்கு எதிராகவும் ஒரு வேவ்ஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சியில தான் வந்துட்டு இறங்கி இருக்கிறாங்க. அண்ட் இதுல வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாததுனால, படத்த நாங்க சென்சார் குடுக்காததுனால, விஜய் வந்துட்டு கூட்டணிக்கு இழுத்தரலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய நாலேட்ஜ்க்கு எட்டுன வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அண்ட் அடுத்தது இந்த ஜனநாயகன் படம் 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆகணும், இல்ல 10ஆம் தேதி எலக்ஷன் அப்படின்ற மாரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் கிடையாது. ஸோ 9ஆம் தேதி இல்லன்னா 10ஆம் தேதி, 10ஆம் தேதி இல்லன்னா 11ஆம் தேதி, ஏன் பொங்கலே முடிஞ்சு போச்சு. அதற்கு அப்புறமா ரிலீஸ் ஆனா கூட விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த படத்தை ஓட வச்சுருவாங்க. அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த படம் ஜனவரி மாசம் வந்தாலும் சரி, பிப்ரவரி மாசம் வந்தாலும் சரி, எப்பனாலும் பார்ப்பாங்க. இந்த படம் எலக்ஷனுக்கான ஒரு பிரச்சாரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் கருதினா கூட, ஜனவரியில ரிலீஸ் ஆகுற படம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆனா, அது அவர்களுக்கு தான் ஒரு மைலேஜ். ஏன்னா, எலக்ஷன் ஏப்ரல், மே மாதத்துல வரப்போகுது. ஸோ அதற்கு கொஞ்சம் நெருங்குனாப்புல அந்த படம் வந்தது அப்படின்னா, அது அந்த குழுவினருக்கும், அந்த கட்சிக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு போனஸ் மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒரு நாள்ல ரிலீஸ் ஆகாததுனால வந்துட்டு அந்த ரசிகர்கள் போயிடுவாங்க, படத்த யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓட்டு விடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது அவர்கள் தரப்புல இருந்தும் கிடையாது. ஸோ விஜய் தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்த நாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய ஆதரவாளர்கள் விஜய் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, விஜய் வசந்த், கார்த்தி சிதம்பரம் இவர்கள் எல்லாருமே லைனா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. கிறிஸ் ஜோடங்கர் அவரும் வந்து விஜய்க்கு ஆதரவா சொல்லியிருக்கிறாரு. காங்கிரசினுடைய தமிழ்நாடு காங்கிரசினுடைய அபிஷியலான எக்ஸ் ஹேண்டில்ல அவர்கள் மோடி வந்து டைரக்டா தேர்தல் ஜெயிக்க முடியாம, விஜய் மாதிரியான ஆள எதிர்க்க முடியாம மறைமுகமா நீங்க திரைப்படத்துறையில, கலைத்துறையில வந்துட்டு கை வைக்கிறீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா விஜய எதிர்த்து பாருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த லைன நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா விஜயை எதிர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் விஜயை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னாடி இவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு டீகோடிங்கோட அந்த ஒரு லைனை வந்து அவங்க தங்களுடைய அபிஷியல் எக்ஸ் ஹேண்டில்ல பதிவிட்டு இருக்கிறாங்க. இதன் வழியா காங்கிரஸ் விஜயை சப்போர்ட் பண்றதை தாண்டி விஜயை முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலா ஜனநாயகன் படம் அதனுடைய ரிலீஸ் தள்ளி போகிறது. பிஜேபிக்கு சிக்கல், விஜய்க்கு சிக்கல் அப்படின்றத தாண்டி ஜனநாயகன் தள்ளி போறது, காங்கிரஸ் சப்போர்ட் பண்றது, விஜய்க்கு பின்னாடி அவர்கள் இருக்கிற மாதிரி அவர்களினுடைய பதிவு இது எல்லாமே திமுகவுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தி குடுத்திருக்குது. இத யாரும் கண்டுக்க கூடாது, இத யாரும் பேசிறக்கூடாது அப்படின்றதுனாலயே பந்த அப்படியே தில்லி பக்கமா, பிஜேபி பக்கமா தள்ளி விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்னைக்கு இருந்தாலுமே மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை ஒரு பக்கமா சாடி தான் விழும். ஸோ அன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிடும். எவ்வளோ நாளைக்கு மூடி மறைக்க முடியும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜனநாயகன் படத்தை வைத்து தமிழகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.